ஹாய்ங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே ஹேப்பியாவும், ஹெல்த்தியாவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த விளாக்குள்ள போயிருவோம். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் விளாக் தான். ஆ, கொஞ்சம் வந்து வெயில் அதிகமா வந்து நல்லா காயுது. ஆனா வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொண்டைக்கடலைலாம் சீக்கிரமா பூச்சி வச்சுரும். வீட்டுக்குள்ளேயே வச்சு வந்து பார்த்திங்கன்னா, அதை யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். அதனால வந்து அதில சின்ன சின்ன வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அத தான் எடுத்து வெயில்ல வச்சுருக்கேன். மொட்டை மாடியில வைக்காம டேபிள் மேல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மொட்டை மாடியில கொண்டு போய் வச்சுட்டேங்க. இது வந்து எடுத்து ஒரு 1 வீக் மேல ஆயிருச்சு. போஸ்ட் பண்ண வந்து லேட் ஆயிருச்சு. அன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஒரு 7:30 போலலாம். சாம்பார் வச்சுட்டு, சாதம் வடிச்சுட்டு, அதோட வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். காலையில தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. அதுக்கு தான் வந்து நான் கிளம்பிட்டேன். வீட்ல இருந்து 8:00லாம் கிளம்பிட்டேன் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8:30க்கெல்லாம் போய் ரீச் ஆக முடியும். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அதனால வந்து பார்த்திங்கன்னா, காலையிலேயே கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டேன். கலசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா, பூஜையே பண்ண போகிறேங்க. காலையில் கலச பூஜை பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆயிருங்க. அதனால் ஈவினிங் வர அப்போ வந்து பார்த்திங்கன்னா, கலசத்துக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த தேங்காவை வாங்கிட்டு வரணும். மா இலை இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, மா இலை வைக்காமலேயும் விட்டுறலாம். தேங்காவை முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்ருந்தேன் அப்படின்னா, காலையிலேயே முடிச்சுட்ருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஈவினிங் வரப்போ தான் வந்து வாங்கிட்டு வரணும். இங்கேருந்து ஒரு 8:15க்கு நான் கிளம்பிருவேன். போய் சேர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 9:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு பேட்ச்சு, மதியம் ஒரு பேட்ச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கே எனக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நைட் ஒரு 8:00 ஆயிடுச்சு. ஏன்னா 1 ஹவர் ட்ராவல் ஆயிடுது வீட்டிலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா, பேப்பர் வேல்யூஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. ஈவினிங் வர அப்போ தாங்க நான் வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு தான் வந்து தேங்காய்க்கு கலசத்துக்கு எப்போவுமே நான் நூலெல்லாம் சுற்ற மாட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் வந்து வச்சுட்டு தேங்காய் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டேன். கற்பூரம் வந்து 2 வேளை ஏற்றக்கூடாதுங்கிறதுனால காலையில் சும்மா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போயாச்சு. ஈவினிங் வந்து தான் வந்து கற்பூர தீபாராதனை எல்லாமே வந்து காமிச்சேன். பாத்திரம் எல்லாமே கழுவி வெளியே போட்டுட்டேங்க. பாத்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சமைக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேய்ச்சிருவேன். இப்போ ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தினமுமே மகா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, வீடை வந்து நல்லா மாப் போட்டுறா. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இன்றைக்கி வந்து ரெசிபி என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் செஞ்ச அந்த சாம்பாரே நைட்டு வரைக்குமே இருக்கும். சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு தயிர் தோய வச்சுட்டேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். சாம்பார் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்து பருப்பு. அதனால வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடையில் வாங்குகிற பருப்பெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா, திக்னஸாக இருக்கும் இல்லைங்களா சாம்பார்லாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது நிலத்து பருப்புங்கிறதுனால அந்த திக்காகாமல் சாம்பார் வந்து நல்லா தண்ணியாகவே இருக்கும். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழ குழன்னு ஆகும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரவே வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிலத்து பருப்பு. சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன். வீடை வந்து பூட்டிக்கிட்டு பத்திரமா உள்ளவே இருக்க சொல்லுவேன். யார் வந்தாலும் கதவு திறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தனியாக இருக்கிறதுக்கு வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து வேறு வழி கிடையாது இல்லையா. யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, 2 சாவி கொடுத்துருவோம் 2 பேர்கிட்டமே. சப்போஸ் ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க வீடை. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கீ வச்சுட்ருப்போம். ஈவினிங் வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, கேட் லாக் பண்ணிட்டாங்கன்னா, அதோட நான் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. கிளம்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அதோட நைட்டு வர்றதுக்கு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இல்லையா, அதனால் கலச பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு கலசம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். கலசம் மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணாமல் போயிட்டேன். மற்ற எல்லாமே பூஜை ரூமில் ரெடியாக தான் இருக்குது. கலசத்தை நல்லா வந்து சபீனாவை கொஞ்சம் எலுமிச்சப்பழம், அதோட வந்து பார்த்திங்கன்னா சால்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன். ரொம்பவே நல்லா வந்து வந்தது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கரை மட்டும் வந்து போகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு தண்ணி வந்து உப்பு தண்ணிங்கிறதுனால அந்த உப்பு கரை அப்படியே படிஞ்சிரும். அரிசி வச்சுருந்த முன்னாடி நிரந்தர கலசம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பன்னீர் ஊற்றி வச்சுருக்கேன். மாதமே நம்ம வந்து கலசம் வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு
அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3, 4 மாசமா வந்து நான் வந்து மாத்தவே இல்ல அப்படிங்கிறதுனால, அது நம்ம ரொம்ப பெருசா வந்து கஷ்டப்பட வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, 4, 5 மாசம் வச்சுட்டோம் அப்படின்னாவே தேங்காய் வந்து ஒரு மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப எலசான தேங்காய் வச்சுட்டேன். கலசத்துல தேங்காய் வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நல்லா பொள்ளாச்சி காய, பெரிய காயா வாங்கி வைங்க. தேர்ன காயா வைங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பன்னீர் விட்டுட்டு அதில பச்சை கற்பூரமும் அதுக்கப்புறம் ஜவ்வாதும் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. அதோட வந்து காயின்ஸ் வந்து ஒரு 4 காயின் சேர்த்துக்கிட்டேன். அந்த காயின் என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறப்ப நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப நம்ம வீட்லயே வந்து அந்த யாகம் வளர்த்துருப்பாங்க இல்லையா? அதில வந்து காயின்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த காயின் தான். நெறைய பேர் அந்த காயின் நெறைய போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா, வீட்டு வாசல்ல வந்து கட்டுவாங்க. நான் வந்து வாசல்லயும் கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன். அந்த வீட்ல யாகம் நடத்தின அந்த பவுடரோட சேர்த்து அந்த காயினும், அதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்லயும் வந்து வச்சிருக்கேன். அததான் நான் இந்த கலசத்துல வந்து போட்டு வச்சிருக்கேன். அந்த காயின்ஸ தான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ரொம்பவே நல்லது அந்த காயின் வந்து போடுறது. இங்க பாருங்க கருப்பா இருக்கு இல்லைங்களா? அந்த காயின் தான். அதோட ஒரு 4 காயின் சேர்த்து 5 காயினா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கலசத்துல போட்டிருக்கேன். குங்குமம், சந்தனம், மஞ்சள் இதெல்லாம் போடலாம். பட் அதெல்லாம் போட்டோன்னா 1 மாசம் கழிச்சு தான் நாம வந்து அந்த கலசத்த எடுப்போம். அதுக்குள்ள அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடும். இது வந்து அடுத்த பௌர்ணமிக்கு எடுத்து இதில இருக்கிற தண்ணிய நம்ம வீட்டுக்கெல்லாம் தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, ரொம்பவே நல்லதுங்க. தேங்காய் அப்படியே வச்சும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் மேலே வந்து பார்த்திங்கன்னா, சாமியோட முகம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது எனக்கு வைக்கணும்னு ஆசை. அதனால வாங்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாமியோட முகம் எவ்வளோன்னு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 650 அதாவது ₹650ன்னு சொல்லிட்டு லோக்கல் மார்க்கெட்டில தான் வாங்கினேன். அதில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நகைகள் எல்லாமே அவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா, ரெடி பண்ணி குடுத்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. தேங்காய் வச்சோம் அப்படின்னா, தேங்காய் மேல வந்து வெறுமனே விடாம ஒரு ஜாக்கெட் பிட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வைக்கணுங்க. அத தான் வச்சுட்டு, சாமிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு பூஜை பண்ணிட்டு படுக்கிறதுக்கு எனக்கு 10 மணி போல ஆயிருச்சு. இது மறுநாள் இந்த வீடியோ மறுநாள் காலையில எடுத்துட்டுருக்கேன். காய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு நினைப்பேன். ஆனா ஈவினிங் வர்றப்ப நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம், குழந்தைங்க என்ன ஆனாங்களோ அப்படிங்கிற அந்த தாட்டு தான் வருமே காண்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த காய் வாங்கணும் அப்படிங்கிற அந்த யோசனையே வரல. அதனால நான் பேப்பர் வேலேஷன் போகிற அன்னைக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுட்டேன். ஒரு 2, 3 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, மிளகா கிள்ளியே சாம்பார் வச்சுட்டேன். பாப்பா சொன்னா, "காரக்குழம்பு வேணாம்மா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு" சொல்லிட்டு. அதனால வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் தாங்க செஞ்சினேன். சாம்பார், சாதம் வச்சுட்டு தயிர் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி. 4:45 இல்லைன்னா 5 மணி போல் எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு அந்த டைம் எப்படி தான் போகுதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ வேகமாக போயிடும். டக்குன்னு ஒரு 8 மணி ஆயிரும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா படன்னு கிச்சனில் வந்து வேலை முடிச்சிடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் பரவாயில்ல. ஒரு கிச்சனில் கட்டிங் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு அது போல் வேலைலாம் வந்து எதுவும் செய்யாமல் நானே எல்லாமே செய்யணும் அப்படின்னா அந்த டைம் போகிறதே தெரியாது. டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். மறுநாள் வந்து கிச்சன் எல்லாம் வந்து தொடச்சி முடித்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதோட சாம்பாரும் வச்சுட்டேன், சாதம் வடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அது ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து வச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமி வருது. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுனால இதை ஃப்ரீசர்லேயே வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறோமா, மதியத்துக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா வந்து மேரினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேங்க. அதோட நான் நைட்டு வந்த பிறகு பாப்பா வந்து 2 பீஸ் வந்து வறுத்து கொடுத்துட்டா. அதை வந்து வச்சுட்டு அப்படியே சாதம் வந்து கொஞ்சமாக இருந்தது. நான் சாதமே சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கும் அப்புக்குட்டிக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாம்பார் வந்து ரொம்ப அதிகமாகவே செஞ்சு வச்சுட்டேன். நைட் 8 மணிக்கு வந்தால் நம்மளுக்கு எப்படா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்போம்னு தோணும். அந்த டைமில் சமைக்கணும் அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆகும். அதனால் எக்ஸ்ட்ராவே தான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சுது. அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா, வீடு பெருக்கி விடுறேம்மா அப்படின்னு சொன்னான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, வீடு வந்து அப்புக்குட்டி பெருக்கினா அப்படின்னா பாப்பா தான் கண்டிப்பாக வந்து துடைப்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேலை வந்து செய்கிறோம் அப்படின்னா பையன் அப்படிங்கிறதுனால நீ பெருக்காத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. எல்லா வேலையும் செய் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, வளர்ந்த பிறகு பின்னாடி அதுவும் வந்து கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனால நீ பெருக்கிறியா அக்கா துடைப்பா, நீ எதனா பண்ணுறியா, நீ துணியை வந்து அக்கா வந்து துவைச்சிட்டானா எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைப்பா, 2 பேரும் சேர்ந்து வந்து அது வந்து உணர்த்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈக்குவலாக 2 பேருக்குமே வேலை கொடுக்குறது. இதை நீ தான் செய்யணும், இதை வந்து பொம்பளை பிள்ளை தான் செய்யணும், இந்த வேலையை ஆம்பளை பிள்ளை தான் செய்யணும்னு வந்து அந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது. டைம் இருந்துச்சுன்னா அப்புக்குட்டியை கூட வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவி கொடுப்பான்.
இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.